ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் மொழியினர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஜூன் மாதம் என்றால் மற்றொரு கல்வியாண்டில் நாம் நுழைந்திருக்கிறோம். மாணவ மாணவிகளுக்கு புதிய வகுப்பில் சேருவதற்கான ஆர்வம் அதிகமாக இருக்கும். கல்லூரி படிப்பை தொடங்குவதற்கும் அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக பெற்றோர்களுக்கும் தன் பிள்ளைகளை குறித்து அதிக நம்பிக்கை வாஞ்சை இருக்கும். நன்றாக காரியங்களை செய்ய வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், நல்ல மார்க் எடுக்க வேண்டும், முதல் தரமாக வர வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் அதிக எதிர்பார்ப்புடன் இருப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இப்பொழுது அறிவு பெருத்து கொண்டிருக்கிறபடியினால் நாம் அதிகமாக உலக பிரகாரமான அறிவை பெருக்குவதில் தான் மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் அதிக குறியாக இருக்கிறார்கள். காரணம், இந்த ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் நாம் இருக்கிறோம். எதற்கெடுத்தாலும் எந்த ஒரு துறையை எடுத்தாலும் அதில் நாம் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறோமா என்றுதான் ஒரு வேலை ஸ்தலத்தில் நம்மை சோதிக்கிறார்கள். ஆகையால் நிச்சயமாகவே அநேக புஸ்தகங்களையும் அதிக டிகிரிகளையும் அதிக மற்றும் ஒரு கோர்ஸ்லையும் செய்து தங்களை மாணவ மாணவிகள் எக்யூப் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். அது ஒன்றும் தவறில்லை. ஆனால் வேதாவும் ஒரு காரியத்தை சொல்கிறது, ஞானம், அறிவு, புத்தி. இந்த மூன்று காரியங்களும் ஒருவருடைய வாழ்க்கையில் இணைந்து செயல்படும் பொழுதுதான் நாம் உலகத்தில் பெயர் பெற்றவர்களாக நாம் விளங்க முடியும். ஏனென்றால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஒரு ஞானத்தின் காரணராக இருக்கிறபடியினால் நாம் அநேக தரங்களில் இந்த ஞானத்தையும் புத்தியையும் தெரிந்து கொள்வதை நாம் இந்த காலத்தில் விட்டுவிட்டோம். ஞானம் என்பது ஒரு உள்ளுணர்வில் நடக்கிற ஒரு தெய்வீக செயல். அந்த ஞானம் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு எதிர்காலத்தை பற்றிய ஒரு கண்ணோக்கம், ஒரு நிச்சயம் இருக்கும். நீங்கள் அநேக வேலை ஸ்தலங்களில் ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எதுனாலும் ஒரு கவர்மெண்ட்டே எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக ஆலோசனைக்காரர்கள் இருப்பார்கள். பழைய காலத்தில் ராஜாக்களுக்கும் ஞானிகளும் இருப்பார்கள். அவர்கள் உள்ளுணர்வினால் உந்தப்பட்டு எந்த காரியத்தையும் சொல்லும் பொழுது ராஜாக்கள் அதற்கு இணைந்து செயல்படுவார்கள். நாம் வேதாந்தத்தில் அத்திய ஞானிகள், தீர்க்கதரிசிகள் என்று கூட அழைக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த ஞானத்தை நாம் பெறுவதற்காக நாம் ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும். அநேகர் இந்த ஞானத்தை பற்றி எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் இருக்கிறார்கள். அடுத்ததாக அறிவு. அறிவு என்பது நாம் அநேக புஸ்தகங்களை படிக்கிறதுனால், அநேக டிகிரிகளை கொள்வதனால் நமக்கு இந்த உலக பிரகாரமான அறிவு கிடைக்கிறது. அப்பொழுதுதான் நாம் அந்த சிறந்த அறிவாளி என்று இந்த உலக கண்களுக்கு முன்பாக நாம் அறியப்படுவோம். இந்த புத்தி என்பது எந்த ஒரு ஆபத்து காலத்தில் எவ்வாறு சமாளிப்பது என்பதுதான் இந்த புத்தி. ஆயால் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த ஞானம், அறிவு, புத்தி இந்த மூன்று கால்களிலும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று நாம் ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும். பெற்றோர்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மாணவ மாணவிகளும் நீங்கள் இந்த கல்வி ஆண்டிலிருந்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே எனக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் தர வேண்டும் என்று மூன்று காரியங்களையும் முற்படுத்தி ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லா காரியத்திலும் நிபுணத்துவம் பெற்று ஒரு சிறந்த மனிதர்களாக நாம் காணப்படுவோம். நீங்கள் வேதாந்தத்தில் உள்ள மிகவும் சிறந்த மனிதர்களை எல்லாம், ஆளுமை உள்ள மனிதர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு இந்த ஞானமும் அறிவும் புத்தியும் இணைந்து செயல்பட்டது. அப்பொழுதுதான் அவர்கள் மற்றவர்களால் அசைக்க முடியாமல் இருந்தது. எதிரிகள் கட்சிகள் வந்தாலும் கூட, குற்றம் சுமத்தினாலும் கூட அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் இவர்கள் ஞானவான்களாகவும் புத்திமான்களாகவும் விளங்கினார்கள். ஆகையால் நம்முடைய ஜெபம் இந்த கல்வியாண்டிலிருந்து எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே எனக்கு ஞானம், அறிவு, புத்தி தர வேண்டும் என்று. பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய குழந்தைகளுக்கு ஞானம், அறிவு, புத்தி என்ற மூன்று காரியங்களும் எனக்கு தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கும் இந்த காரியம் வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். ஆகையால் முதலாவது நாம் ஞானத்தை பற்றி நாம் காண்போம். இந்த ஞானம் என்பது நீதிமொழிகள் 9:10 பார்த்தீர்கள் என்றால், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவாய் இருந்தது. பிரியமானவர்களே, இந்த ஞானம் முதலாவது நமக்குள் எப்படி வரும் என்றால், நாம் தேவனுக்கு பயப்படும் பயத்திலிருந்து தான். நாம் தேவனுக்கு பயப்படும் பயத்தில் இருந்து இருக்கும் பொழுது நாம் பொல்லாப்புக்கு விலகிவிடுவோம். நாம் எந்த காரியத்தையும் துணிகரமாக செய்து விட மாட்டோம். அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது, தேவன் நம்மை தண்டித்து விடுவார் என்று ஒரு உள்ளுணர்வில் ஒரு தவறான காரியங்களை செய்வதற்கு ஒரு பயம் இருக்கும். அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். அதில் ஆரம்பித்து விட்டால் அது பெருகி கொண்டே இருக்கும்.
யோசேப்பின் வாழ்க்கையிலும் இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் அதிகமான காரியமாக காணப்பட்டது. அந்த போத்திபாரின் மனைவி அவளது இச்சைக்காக யோசேப்பை வற்புறுத்திய போதும் கூட அவர் சொன்னது, தேவனுக்கு பயப்படுகிறவன் துணிந்து இந்த காரியத்தை எப்படி செய்வது என்று ஓடி போய்விட்டார். அதற்காக அவருக்கு கிடைத்தது ஒரு சிறைச்சாலை தான். ஆனாலும் அதை பற்றி அவர் கவலையே இல்லை. ஏனென்றால் ஜோசப் அவர் சிறுவயதாக இருக்கும் போதே அவருடைய தெய்வீக ஞானம் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. ஏனென்றால் அவர் சிறுவயதாக இருக்கும் பொழுதே 2 சொப்பனங்களை கண்டு, சந்திர சூரியன் 11 நட்சத்திரங்கள் என்னை வழங்கினது என்றெல்லாம் தாப்பரிடம் கூறினார். ஆகையால் தாப்பனாக யாக்கோபு அதை மனதில் வைத்துக் கொண்டார். ஆகையால் இந்த யோசேப்பு ஞானம் பிற்காலத்தில் அந்த எகிப்து தேசத்தையே ஆளும்படியாக அவரை உயர்த்தியது. பிரியமானவர்களே, இந்த தேவனுக்கு பயந்து நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த உள்ளுணர்வின் வெளிப்பாடு, உள்ளுணர்வில் நாம் தேவனுடைய காரியங்களை குறித்து வெளிப்பாடு, முக்கியமாக எதிர்காலத்தில் என்னென்ன காரியங்கள் நமக்கு நடக்கும், எதை தெரிந்து கொண்டால் நல்லது என்றெல்லாம் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். தேவனிடத்திலிருந்து ஆலோசனை கிடைக்கும். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான மாணவ மனைவிகளே, நீங்கள் எதிர்காலத்தை குறித்து அச்சமுற்றி இருக்கிறீர்களோ, எந்த கோர்ஸ் எடுத்தால் நான் முன்னேற முடியும், நான் அதிகமாக சம்பாதிக்க முடியும் என்றெல்லாம் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கும் பொழுது தேவனே எனக்கு ஞானத்தை தாரும் என்று நீங்கள் விசுவாசித்து கேட்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு தெளிவான ஒரு ஆலோசனையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை நாம் மற்ற கோர்ஸ் எல்லாம் அதிகமாக மற்றவர்கள் மாணாக்கள் போட்டு கொண்டு இருக்கும் பொழுது தேவனுக்கு தெரியும் எதிர்காலத்தில் எந்த கோர்ஸ் எடுத்தால் நமக்கு ஒரு நல்ல நிலையான வேலை கிடைக்கும் என்பதை. அதை நாம் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஞானம். அந்த கோர்ஸை குறித்து நாம் படிக்கும் பொழுது அது அறிவு பெருக்கத்தால் வருகிறது. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, நாம் இந்த காலத்திலும் எந்த துறையினால் இருந்தாலும், எப்பேற்பட்ட வேலை செய்திருந்தாலும், நாம் வீட்டிலே இருந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் கூட இந்த ஞானம் விளங்க வேண்டும் என்று நாம் அதிகமாக தேவனிடத்தில் மன்றாட கடமைப்பட்டுள்ளோம். இங்கு சாலமன் ராஜாவை பார்த்தீர்கள் என்றால் அவர் அதிக ஞானம் பெற்றவராக இருந்தார். 1 ராஜாக்கள் 4:30 சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் இருந்தது. பிரியமானவர்களே, இங்கு சாலமோனிடம் பல ஜாதி மக்கள் பல தேசத்திலிருந்து எதை குறித்து அவரிடம் கேட்டாலும் அதற்கு அவர் சரியான பதிலை சொல்பவராக இருந்தார். 3000 நீதிமொழிகளை இருந்தார். அவர் ஈசோப்பு தண்டிலிருந்து எல்லா காரியத்தை குறித்தும் தாவரங்களை குறித்தும் அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். அதுதான் ஞானம். அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. அந்த ஞானத்தை நாம் பெற்று நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஆலோசனைக்காகவும் அதிகமான மக்கள் நம்மை நாடி வருவார்கள். இந்த காலத்தில் நாம் கிறிஸ்தவர்களாக நாம் இந்த தேவாதி தேவன் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக அதிகமாக நாம் வேதவசனங்களை வாசிக்க வேண்டும். இங்கு மாணவ மாணவிகள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே பெற்றோர்கள் அவர்களுக்கு வேதத்தை கிரமமாக வாசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்று அநேக காரியங்கள் இந்த டியூஷனுக்கு அனுப்பலாம், அந்த டியூஷனுக்கு அனுப்பலாம் என்று பெற்றோர்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் என் மகளுக்கு அதிகமான மதிப்பெண் கிடைக்கும் என்று. ஆனால் வேதத்தை கிரமமாக படிக்க, வேத வசனங்களை மனப்பாடம் பண்ண நாம் சொல்லித் தெரியுமா? சிந்திப்போம் பிரியமானவர்களே. அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தேவனால் கையளிக்கப்பட்ட அந்த வேதாகமத்தை நாம் கிரமமாக வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஞானியை போல ஞானம் பெற்று விளங்கலாம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த ஞானம் அடங்கி இருக்கிறது. நாம் சொன்னபடி கொலோசியர் 2:3 அவருக்குள் ஞானம் அறிவு என்பவர்களாய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த ஞானம் அறிவு பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. நாம் அவரை பற்றி அதிகமாக வேதாந்தத்தை தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு இந்த ஞானம் கிடைக்கும். இது ஒரு பொக்கிஷம் என்று சொல்லப்படுகிறது. பொக்கிஷம் என்றால் வெளியேற பெற்றது. நம் வாழ்க்கையில் நம்முடைய வீட்டில் ஏதாவது ஒரு அதிக வெளியேற பெற்ற நகை இருந்தால் அதை ஒரு பொக்கிஷமாக பாதுகாப்பாக வைத்து நாம் காப்பாற்றுவோம். அதே போல்தான் இந்த ஞானம். இந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ள நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து நாம் மன்றாட வேண்டும். இந்த உலகத்தில் 2 விதமான ஞானம் காணப்படுகிறது. ஒன்று உலக பிரகாரமான ஞானம்,
இரண்டாவது பரத்திலிருந்து வருகிற ஞானம். இந்த உலக பிரகாரமான ஞானம் உள்ளவர்கள் கூட அதை எதிர்காலத்தை வீழ்த்து சொல்லிவிடுவார்கள். நீங்கள் மந்திர சக்தி படைத்தவர்கள், குறி சொல்லுகிறவர்கள், ஜோசியக்காரர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்களும் ஏதோ ஒரு காரியங்களை மந்திரங்களை சொல்லி ஒருவருடைய எதிர்காலத்தை கணிப்பவராக இருப்பார்கள். நீங்கள் பிழையாமை பார்த்தீர்கள் என்றால் அவர் ஒரு களத்திற்கு தரிசிதான். ஆனாலும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவர் ஏவிவிட்ட பொழுது அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி அவர் கூறினதெல்லாம் ஆசீர்வாதமான வசனங்கள் தான். அவருக்குள்ளும் ஒரு ஞானம் இருந்தது. அதனால்தான் ராஜாக்கள் அவரை தேடி வந்து நீர் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் தேவன் எனக்கு சொல்லுவதை தான் நான் சொல்லுவேன் என்று சொல்லி வந்தார். இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படி இருக்கும் என்றால் யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கணிகளினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் நமக்குள் ஒரு சாந்தம், நிச்சயடிக்கம், ஒரு மாயமற்ற தன்மை, ஆவியின் கனிகளால் நிறைகிற காரியங்களாக இருக்கிறது. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இந்த பரத்திலிருந்து ஞானத்தை பெற்றவராக ஜீவித்தார். அவருக்குள் ஒரு சாந்த குணமான ஆவி இருந்தது, நற்கணிகளால் நிறைந்ததாக இருந்தது, பட்சபாதம் இல்லாத இந்த ஒரு மாயமற்ற அன்பை காண்பிக்கிறவராக இருந்தார். நாமும் கூட இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் நமக்குள் விளங்கும். அப்பொழுது நாம் ஒரு கனித்தரமாக மாறிவிடுவோம். நிச்சயமாகவே நம்மையும் நம் ஞானத்தை அறிவதற்காகவும் அநேகர் நம்மை தேடி வருவார்கள். ஆகையால் நாம் ஜெபிக்க வேண்டுவதெல்லாம், ஆண்டவரே இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை எனக்கு தர வேண்டும் என்று. இரண்டாவது உலக பிரகாரமான ஞானம். நாம் சிந்தித்தபடி இந்த பிலேயாம் ஒரு உலக பிரகாரமான ஒரு ஞானிதான். அவனுக்கும் ஒரு எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு சக்தி இருந்தது. ஆனால் அதைதான் ராஜாக்கள் விரும்பி அவர் சபிக்கிறவர் சபிக்கப்பட்டு போவார்கள், அவர் வாழ்த்துகிறவர் வாழ்த்தியிருப்பார்கள் என்று கூட்டிக் கொண்டு வந்தார்கள். ஆனால் இது எப்பேற்பட்ட ஞானம் என்பது யாக்கோபு 3:14 உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து எரிகிற ஞானமா இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்கும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது. இந்த விளையாமல் குளிர்ந்த ஆவி ஒரு பேய்த்தனத்தின் ஆவியாக இருந்தது. அதனால் அவர் பார்த்தார், ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நாம் சபிக்க முடியாது என்று கண்டு கொண்ட பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தீட்டுப்படுத்தும்படியாக, அவர்களை வேசித்தனம் பண்ணும்படியாக, மீதியானரோடு வேசித்தனம் பண்ணும்படியாக அவர் தூண்டிவிட்டு ஒரு ஆலோசனை கொடுத்து விட்டு போனார். இன்றைக்கும் கூட நீங்கள் இந்த மந்திர சக்தியை உபயோகித்து இவர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் அநேக தரம் மற்றவர்களை கெடுப்பதற்காக தான் இந்த காரியங்களை உபயோகிப்பார்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த காரியங்களை செய்தால் இப்படி இவர்கள் எல்லாம் வீழ்ந்து விடுவார்கள் என்று. அது ஒரு பேய்த்தடத்துக்கமான ஒரு ஞானம். அப்படிப்பட்ட ஞானம் நமக்குள் நெருங்கி வரவே கூடாது. நாம் தெய்வீக ஞானத்தை பெற்றவர்களாக இருக்கும் பொழுது எந்த காலத்திலும் எந்த விதத்திலும் எப்பொழுதும் நாம் மற்றவர்களுக்கு ஒரு கேடோ தீங்கோ செய்யவே மாட்டோம். அந்த ஞானத்தை பெற தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. இரண்டாவதாக அறிவு. இந்த அறிவு என்பது நாம் ஏற்கனவே அறிந்தபடி அநேக புஸ்தகங்களை படிப்பதனால் நமக்குள் இந்த அறிவு வரும். நீங்கள் தானியேல் 1:17 பார்த்தீர்கள் என்றால் இந்த 4 வாலிபருக்கும் தேவன் தாமை எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். இங்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் ஆகிய 4 வாலிபர்களும் அங்கு பாபிலோன் தேசத்துக்கு சிறை கைதிகளாக பிடித்து கொண்டிருந்த பொழுது இவர்கள் துறைமக்களாகவும் மாசு மறுவில்லாதவர்களாகவும் இருந்தபடியினால் அவர்களுக்கு கல்தேரின் எழுத்துக்களை கற்றுக்கொள்ளத்தக்கவும் சாஸ்திரங்களை கற்பிக்கவும் இவர்கள் அந்த நேபுகாத்நேச்சார் அரசாங்க அதிகாரிகளால் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அப்படி தெரிந்து கொள்ளப்படும் பொழுது இவருடைய சாமர்த்தியம் மற்ற எல்லா சாமர்த்தியத்தை காட்டிலும் அதிகமாக இருந்தது. ஏனென்றால் தேவன்
இந்த 3 வாலிபர்களுக்கும் எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். இவர்கள் என்னென்னலாம் படித்தார்களோ, கல்தேரின் எழுத்துக்களை கற்றுக்கொண்டார்களோ, அதிலெல்லாம் அவர்கள் மற்ற வாலிபர்களை காட்டிலும் அதிகமாக அறிவுள்ளவர்களாக, சாமர்த்தியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இவர்கள் தேவனால் அனுக்கிரகம் பெற்றவர்களாக இருந்தபடியினால்தான் அவர்கள் அந்நிய தேசத்திலும் மற்றவர்களை பார்க்கிலும் அதிக அறிவாளிகளாக திகழ்ந்தார்கள். தேவன் அவர்களுக்கு அந்த அறிவை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஞானத்தை கொடுத்தார். நாமும் கூட நாம் படிக்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து, தேவனே எனக்கு அறிவு தர வேண்டும், இந்த சப்ஜெக்டை படிக்கும் பொழுது எனக்கு புரியாமல் இருக்கிறது, இதில் எனக்கு நீர் போதித்து தர வேண்டும், கற்றுத்தர வேண்டும் என்று நாம் அறிவை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீதிமொழிகள் 2:6 சொல்கிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். நாம் தேவனிடத்திலிருந்தான் அறிவும் புத்தியும் வருது. மற்ற புறஜாதிக மக்கள் கூட அவர்கள் நன்றாக படிக்கும் பொழுது, ஏன் நாம் கிறிஸ்துவர்களாகிய நம்முடைய குழந்தைகள் ஏன் படிப்பில் பின்தங்கி இருக்க வேண்டும்? காரணம், அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சார்ந்து ஜீவிக்காததான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வேதாங்கத்தை சிந்திக்காததான். ஐயால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமான பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முதலாவது வேத அறிவை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலக பிரகாரமான அறிவிலும் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள். நாம் வேத அறிவை எவ்வளவு தூரம் அலட்சியம் பண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் மற்றவர்களால் உதாசீனம் பண்ணப்பட்டவர்களாக இருப்போம். ஆகையால் நாம் எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு குறைவுபட்டு இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை காட்டிலும் குறைவுபட்டு இருக்கக்கூடாது, சிறந்த மாணாக்கர்களாக திகழ வேண்டும். அதற்கு நாம் தேவனிடமிருந்து இந்த அறிவை பெற்றுக்கொள்ள மன்றாட வேண்டும். கடைசியாக புத்தி. இந்த புத்தி என்பது மிகவும் சாதுரியமாக நடப்பது. ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு ஆபத்து நிகழும் பொழுது அந்த புத்தியோடு ஒரு ஆலோசனை சொல்லி மிகவும் ஒரு சாதுரியமாக நடப்பது. யோபு 28:28 மனுஷனை நோக்கியதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொன்னார். பிரியமானவர்களை, நாம் பொல்லாப்பை விட்டு விலகுவதுதான் புத்தியான காரியம். அநேக ஒரு பொல்லாப்பான உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலங்களை நோக்கும் பொழுது, நாம் சிறுபிள்ளையாக இருந்த பொழுது எவ்வளவு ஒரு சாதாரணமாக ஒரு நிர்விசாரமாக ஒரு வாழ்க்கையை நடத்தினோம், எதை பற்றியும் கவலை இல்லாமல். ஆனால் இப்பொழுது அதிகமான ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் அதிகமாக கவலைப்பட்டு இதற்கு பின்பாக அப்படி வருமோ இப்படி வருமோ என்றெல்லாம் நினைத்து கலங்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகையால் அதற்கெல்லாம் நாம் புத்தியாக இருக்கும் பொழுதுதான் நாம் நிச்சயமாகவே இந்த பொல்லாப்பிலிருந்து நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக லூக்கா 16 அதிகாரத்தில் ஒரு புத்தியை குறித்து ஒரு ஊமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வதை காணலாம். இங்கு ஒரு உக்ரானக்காரன் இருந்தான். அவன் ஒரு ஐஸ்வர்யவான் இடத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான். ஆனால் இந்த உக்ரானக்காரனை குறித்து மற்றவர்கள் எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு சொன்னார்கள். ஏனென்றால் செல்வத்தை எல்லாம் அழித்து போடுகிறார் என்று. அதை கேட்ட அந்த ஐஸ்வர்யவான் அந்த உக்ரானக்காரனை குறித்து, என்ன நான் உன்னை குறித்து இப்படி தவறான குற்றச்சாட்டை கேட்கிறேனே, நீ இந்த உக்ரான வேலையில் இருக்கக்கூடாது, என்றே நான் உன்னை நீக்கி விடுகிறேன் என்று நீக்கிவிட்டார். அப்பொழுது இந்த உக்ரானக்காரன் மிகவும் அஞ்சு, ஐயோ, நான் இவ்வளவு நாள் எத்தனை வசதியாக வாழ்ந்து விட்டேனே, இப்பொழுது என்ன செய்வது? எனக்கு மற்ற வேலையும் சரியாது, நான் இறக்கவும் வெட்கப்படுகிறேன், மற்றவருடன் பிச்சை கேட்கவும் வெட்கப்படுகிறேன். ஆகையால் நான் இந்த வேலையை விட்டு நிரந்தரமாக நீக்கப்படும் பொழுது என்னை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும்பதாக நான் ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று ஒரு காரியம் செய்தார். என்ன செய்தார் என்றால், அவர் 100 குடம் எண்ணெய் அந்த ஐஸ்வர்யவானத்தில் கடன் ஒருவன் பட்டிருந்தால் அவனை கூப்பிட்டு, நீ கடன் பட்டது 50 குடம் எண்ணெய் தான் என்று எழுதி கொடு என்று எழுதி கொடுத்தார். அதே போல் 100 கலம் கோதுமை ஐஸ்வர்யவானத்தில் கடன் பட்டவனை கூப்பிட்டு, நீ 80 கலம் கோதுமை தான் கடன் பட்டா என்று எழுதி கொடு என்று எழுதி வாங்கினார். காரணம், இப்படி அவர்களுக்கு ஒரு ஃபேவரான காரியம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நான் இந்த உக்ரானத்தை விட்டு நீக்கப்படும் பொழுது அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று ஒரு புத்தியான காரியத்தை செய்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கூறுகிறார் லூக்கா 16:8, நீதியுள்ள உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளி பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின்
பிள்ளைகள் தங்கள் சன்னதியில் அதிக புத்திமான்களாக இருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலாம். ஒளியின் பிள்ளைகளை என்பது நாம் வேத அறிவை பெற்ற பார்க்கலாம். நாம் சாதுரியமான பிரபஞ்சத்தின் மக்கள் அதிக சாதுரியமாக நினைக்கிறார்கள். ஐயா, நாமும் கூட இந்த புத்திமான்களாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த எல்லாமே நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு சுமூகமாக நடந்துவிடும். யாரும் நம்மை பயக்க மாட்டார்கள், யாரும் நம்மை வெறுக்க மாட்டார்கள், நாம் நன்றாக இருக்கிறோம் என்றெல்லாம் நாம் நினைத்து சாவதானமாக இருந்து விடக்கூடாது. நாமும் கூட இந்த நாம் புறாவை போல கபடற்றவர்களாகவும் சத்தத்தை போல் வினாவுள்ளவர்களாகவும் ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதுதான் புத்தி. ஆகையால் நாமும் கூட புத்திமான்களாக இந்த காலத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் பேதமை உள்ள பிள்ளைகளாக நடந்துவிட்டு கடைசியில் ஏதோ குற்றச்சாட்டுப்பட்டு மாட்டு வெட்கப்படுவதை விட நாம் புத்திசாதுரியத்தோடு நடந்து ஒரு காரியத்தில் நமக்கு ஆபத்து வரும்போது அதிலிருந்து நம்மை தப்பித்து கொள்ள வேண்டும். இந்த புத்தி நாம் தேவனிடத்திலிருந்து வரும். நீதிமொழிகள் 2:6 பார்த்தீர்கள் என்றால், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். பிரியமானவர்களே, நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்பதற்காக தேவன் எவ்வாறு குறிப்பிட்டார்கள்? கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். இந்த காலத்தில் நமக்கு தேவையெல்லாம் ஞானம், அறிவு, புத்தி. இந்த 3 காரியங்களும் நமக்குள் அதிக தேவையாக இருக்கிறது. நாம் 3 காரியங்களில் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் தேவனிடம் மன்றாட வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இந்த நாளிலிருந்து நீங்கள் சோதித்து பார்த்து கொள்ளலாம். இந்த 3 காரியங்களும் தினமும் நீங்கள் அன்றாட ஜபத்தில் நாம் ஜெபித்து நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஒரு வருட காலத்தில் நாம் மற்றவர்களை பார்க்கிலும் அதிக சிறந்தவர்களாக நாம் காணப்படுவோம். அது எந்த துறையாக இருந்தாலும், முக்கியமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மாணவ மாணவிகள் இந்த காரியத்தை தினமும் தேவனிடம், தேவனே எனக்கு ஞானம், அறிவு, புத்தி இந்த 3 காரியங்களும் வர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. கடைசியாக ஞானம், அறிவு, புத்தி என்று 3 காரியங்களும் விளங்கிய ஒருவரை நாம் வேதாகமத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அது பெத்லெயேல். இந்த பெத்லெயேல் நாம் ஆசரிப்பு கூடாரம் செய்யும் பொழுது சகல விதமான பொன் வேலைகளையும் ரத்தன வேலைகளை பதித்து வெட்டுவதற்கும் நாம் வெள்ளி வேலைகளை செய்வதற்கும் யுக்தி செய்வதற்கும் அதிக ஞானம் பெற்றிருந்தார். யாத்ரா 31:5 மற்றும் சகலவித வேலைகளையும் முயற்சி செய்வதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது நிச்சயமாகவே நாம் பெத்லெயேலை போல ஞானம், புத்தி, அறிவு 3 காரியங்களும் பெற்று நாம் திகழ்வோம். ஏனென்றால் ஆசரிப்பு கூடார வேலை என்பது மிகவும் கடினமான வேலை. அது ஒருவரும் இதுவரை செய்யாத வேலை, எந்த மாதிரியும் கிடையாது. தேவனிடமிருந்து தேவனின் ஞானத்தை பெற்று பெற்று ஒவ்வொன்றாக யூகித்து செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய திட்டம் அந்த ஆசரிப்பு கூடார வேலையில் விளங்கும். நாமும் கூட தேவனுடைய திட்டத்தை அறிந்து யூகித்து நம் வாழ்க்கையை நிறைவேறுகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். அதற்கு நமக்கு ஞானம், அறிவு, புத்தி இந்த 3 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, ஆண்டவரே, மற்றொரு கல்வியாண்டில் நுழைந்திருக்கிற எல்லா மாணவ மாணவிகளையும் இந்த நேரத்தில் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்கள் இந்த உலக பிரகாரமான அறிவு மற்றும் ஜீவிக்கிற மக்களாக அல்ல, ஞானம், அறிவு, புத்தி இந்த 3 காரியங்களும் பெற்று ஜீவிக்கிற மக்களாக அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, தேவனே, நீரே ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறீர் கர்த்தாவே. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தேவனே, உம்முடைய வாய் நின்று அறிவும் புத்தியும் வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாணவ மணிகளும் ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு ஒப்பு கொடுத்து வேதாகமத்தை கிரமமாக படித்து ஜெபித்து உம்மிடத்திலிருந்து ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தானியேலை போல, யோசேப்பை போல இந்த மாகாணங்களில் சிறந்து விளங்குகிற மக்களாக
கிருபை செய்ய போற தயவுக்காக ஸ்தோத்திரம். வெறும் புத்தக அறிவு மட்டும் அல்லாமல் கர்த்தாவே உம்மிடத்திலிருந்து தெய்வீக ஞானத்தையும் புத்தியும் பெற்றுக்கொள்ள மக்களாக சிறந்து விளங்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சினோம். ஆண்டவர் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு மனதிலும் இந்த தெய்வீக ஞானத்தையும் அறிவியும் புத்தியும் வரத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்ய போற தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர்களால் ஒவ்வொருவரையும் நிரப்பித் தர வேண்டும் என்று கெஞ்சினோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.